அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். நேற்றைய தினம் 27/5/26 சிஎம் சார் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார். அங்கே என்ன பேசப்பட்டது என்பது கொஞ்சம் கற்பனையாக இருந்தாலும் கூட தேசப்பற்றும் நாட்டு மக்கள் மீதான அக்கறையும் கொண்ட ஒரு உரையாடலாகத்தான் அது இருந்தது என்பதை வலியுறுத்தி அங்கே என்ன பேசப்பட்டது என்பதை நடந்தது என்பதை இங்கே பேசுவோம். பிரதமர் இல்லத்துக்கு விஜய் போகிறாரு. பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் எழுந்து நின்று நமஸ்தே ஜோசப் விஜய் ஜி என சொல்ல விஜய் அவர்களும் குட் ஈவினிங் மிஸ்டர் நரேந்திர தாமோதர் மோடி சார் என சொல்ல பின்னர் அச்சா ஹே என மோடி கேட்க ஐ ஆம் ஃபைன் அண்ட் யூ என விஜய் பதிலளிக்க அச்சா அச்சா என மோடியும் சிறப்பாக பதிலளித்து நலம் விசாரித்து முடிந்த பிறகு பூங்கொத்தை மோடியிடம் வழங்கி பின்னர் இருவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து தங்கள் பேச்சை துவங்கினர். விஜய் என்ன ஆரம்பத்திலே துவக்கத்திலே விஜய் சொன்னது என்னன்னா, மிஸ்டர் மோடி சார், தமிழ்நாட்டிற்கு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று சொல்ல உடனே மோடிஜி அவர்கள் இவ்வளவு கடன் இருக்கிறது என தெரிந்தும் நீங்கள் ஏன் தேர்தல் அறிக்கையை இவ்வளவு விரிவாக அறிவித்தீர்கள் என்று கேட்க உடனே விஜய் அவர்கள் மோடி சார், மிஸ்டர் மோடி சார், தமிழ்நாட்டின் 10.5 லட்சம் கடனை இந்திய அரசை ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி செய்ய வேண்டும் என விஜய் வேண்டுகோள் வைக்க உடனடியாக மோடி அவர்கள் சொன்ன பதில் காலம் காலமாக மாலிக் கபூர் காலம் தொட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அள்ளி வந்திருக்கிறோமே தவிர திருப்பி கொடுக்கிற வழக்கம் எங்களுக்கு இல்லை. பெரும்போட்டாக வரியை அள்ளி வந்து வட இந்தியாவில் செலவிடுவது தான் எனது ஆட்சியின் சிறப்பு என்று சொல்ல உடனடியாக விஜய் தொழிலதிபர்களுக்கெல்லாம் 16 லட்சம் கோடியை கடனை தள்ளுபடி செய்தீர்களே என கேட்க உடனடியாக மோடி அவர்கள் சொத்து பத்து இல்லாத தலையை மட்டுமே அடமான வச்சு கல்வி கட்டணம் பெற்ற ஏழை இந்தியர்களுக்காக கூட நான் தள்ளுபடி செய்யலை. அதனால் அவங்களுடைய மொத்த கடனே 5000 கோடி தான் இருந்தும் அவர்களுக்கு தள்ளுபடி செய்ய நான் மறுத்துட்டேன் என சொல்கிறார். சரி, இருந்தாலும் பரவாயில்ல விஜய்ஜி, உங்களுக்காக ஒரு யோசனை சொல்கிறேன். பழச்சாறு விற்றவன் 10,000 கோடி சம்பாரித்ததும் சொத்து சேர்த்ததும், பாலிடெக்னிக் படித்தவன் சில லட்சம் கோடி சொத்து குவித்ததும் தமிழ்நாட்டில் தான். அப்படியாப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு 10 முன்னாள் மந்திரிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் வீடுகளில் சோதனையை லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பி சோதனையிட்டால்
இந்த 10,5 லட்சம் கோடி கடனும் அடைந்துவிடும் என சொல்ல உடனடியாக விஜய் அவர்களும், நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் அவர்கள் குவித்து வைத்திருக்கிற சொத்து எல்லாம் துபாயிலும் சிங்கப்பூர் மலேசியாவிலும் தாய்லாந்து இந்தோனேசியாவிலும் இலங்கையிலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் என குவித்து வைத்திருக்கிறார்கள். பணத்தையும் கண்டெய்னரில் அடுக்கி கப்பலில் சுத்த விட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பிடிக்கின்ற ஆற்றல் மத்திய அரசுக்குத்தான் உண்டு. அதை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று மீண்டும் அவருக்கு கோரிக்கை வைக்கிறார். விஜய், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஏற்கனவே மந்திரி உதவியாளர் 230 கோடிக்கு வாட்சி கட்டியிருந்தான், 500 கோடிக்கு கட்டடம் கட்டியிருந்தான். இன்னொரு உதவியாளர் 1000 கோடிக்கு சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருந்தான். அவங்களெல்லாம் பிடிக்க இடி அனுப்பின, தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட மந்திரியை பிடிக்க உத்தரவிடும்போது மந்திரியினுடைய அப்பா அண்டை மாநில மந்திரி ஒருவரை அழைத்து கொண்டு என்னிடம் வந்தார். அப்புறம் என்ன, அவன் ஆதரவில் தான் என் ஆட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு என்று சொன்னார். உடனே விஜய், கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் 85% ஊழல் நடக்குது, திட்டங்களுக்கு ஒதுக்கிய நிதியில் 15% தான் திட்டத்துக்கு போய் சேருதுன்னு பேசுனீங்களே, அந்த ஊழலை தடுக்க ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கலை என்று விஜய் மோடிகிட்ட கேட்குறாரு. உடனே அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதிகாரிகளுக்கு எதிராக இருந்த ஊழல் வழக்கையும் நமத்து போக செய்கிற வழியில் ஒரு ஊழல் பேர்வழி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் சட்ட நடவடிக்கை, அதன் மேலதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்து அந்த ஊழல் சட்டத்தையே நீர்த்து போக செய்துவிட்டீர்களே என்றார் விஜய். 1,00,000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணின ஒரு மந்திரிக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிது. அதையும் கூட கடைசி வரைக்கும் அந்த தண்டனையை அனுபவிக்காமலே செத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த நவீன காலத்திலையும் லஞ்சத்தை பிடிச்சு கொடுக்க கேமரா கருவிகள் என பலவும் இருந்தும் கூட அதை பயன்படுத்தி லஞ்ச ஊழலை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கலை, வலுவான சட்டமும் இயற்றலை. அதனால் மோடிஜி அவர்களே, வலுவான சட்டம் இயற்ற வேண்டும். எப்படி இந்தியா முழுவதும் நடக்கிற ஊழல், இந்தியா முழுவதும் 85% ஊழல், தமிழ்நாட்டிலும் அதே ஊழல். ஆகவே 100 ரூபாய் ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்க வேண்டும். அந்த 20 லட்சம் ரூபாயில் யார் பிடித்து கொடுக்கிறார்களோ, ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை சன்மானமாக வழங்கிட வேண்டும். அதோடு அல்லாமல் அதே ஊழலை 100 ரூபாயை ஒரு அதிகாரியோ, காவல்துறை அதிகாரியோ அல்லது நீதித்துறை அலுவலரோ பெற்றால் அவர்களுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும் 20 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்க வேண்டும். ஏனெனில் காவல்துறைக்கு பிடித்து கொடுப்பது என்பது பூனைக்கு மணி கட்டுவது போல. ஆகவே இதில் 20 லட்சம் ரூபாய் அபராதத்தை முழுமையாக சன்மானமாக வழங்க வேண்டும் பிடித்து கொடுத்தவருக்கு என்றும் கேட்டுக்கொள்கிறேன். 100 ரூபாய் என்பது இன்றைய காலத்தில் இல்லை. ஆயிரங்களில், பல்லாயிரங்களில், லட்சங்களில், கோடிகளில் லஞ்சம் போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் 100 ரூபாயே பெற்றாலும் கூட இந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட அரசு அலுவலர்கள்
1 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்திருந்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும், சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அதுவே ஒரு காவல்துறை அல்லது நீதித்துறையை சேர்ந்த ஒருவர் 1 கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தால் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் சொத்துக்களை பறிமுதல் செய்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் விஜய் கோரிக்கையை வைத்தார். மோடி ஏற்றுக்கொண்டார், கவனித்து கொண்டிருந்தார். அடுத்ததாக ஒரு அரசு அலுவலர் 10 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருந்தால் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும், சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அதே 10 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக காவல்துறை அல்லது நீதித்துறை சார்ந்த ஒருவர் வைத்திருந்தால் அவர்களுக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்தார். அவர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும். இந்தியா முழுவதும் 85% ஊழல். அதை தடுப்பதற்கு அரசாங்கம் இத்தகைய சட்டங்களை மத்திய அரசே கொண்டு வர வேண்டும் என்றும் மோடி அவர்களுக்கு விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்தார் என்று நம்புங்கள். உடனே பிரதமர் சொல்கிறார், மோடிஜி, விஜய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஊழலுக்கு எதிராக நான் சட்டம் கொண்டு வந்தால் நம்ம நாட்டில் அப்பா மக மந்திரிங்க நிறையா இருக்கான், அவன் என்னை கவுத்துருவான். எங்கள் கட்சி எம்பிக்களே கூட ஊழலுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தால் ஒத்துக்க மாட்டான், எனக்கு ஆதரவு தர மாட்டான். நீங்கள் அது சரி இருக்கட்டும், நீங்கள் குடும்பத்துக்கு 2500 ரூபா தருவேன்னு சொன்னீங்களே, அதை எப்படி தருவீங்க என்று பிரதமர் கேட்குறார். எல்லாம் பொழுதுபோக்காக கேட்குறார். உடனே விஜய், அதுவா பிஎம் சார், ஊழலை கட்டுப்படுத்தினாலே வரி வருவாய், இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் 4 லட்சம் கோடி ஆண்டுக்கு, அது 8 லட்சம் கோடியாக உயரும் என்று சொல்வதோடு 2500 ரூபாயை ஆண்டுக்கு 2500 ரூபாயை வழங்கினால் ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும். இது தமிழகத்தின் தலை சிறந்த வறுமை ஒழிப்பு திட்டமாக இது இருக்கும். வறுமையை ஒழிக்கும், வளமைக்கு கை கொடுக்கும். அதுவே கடந்த ஆட்சியில், இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் உரிமை தொகை 1000 ரூபாய் ஏழைகள் என்று தரம் பிரித்து 1,17 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டது. என்ன ஆட்சி? எண்ணற்றவர்களுக்கு பாதி அளவிற்கு வழங்கப்படாத காரணத்தால் அதையே சாதகமாக பயன்படுத்தி கொண்டு 2 மாதம், 4 மாதம், 6 மாதம் என கொடுத்ததோடு சுமார் ஒரு 40 லட்சம் பேருக்கு நிறுத்திவிட்டார்கள் உதவித்தொகை. இந்த 1000 ரூபாய்க்கு என்ன சித்தரஞ்சன் சாலையிலா போய் போராட்டம் நடத்த முடியும்? மக்கள் முறையிட முடியும்? அவர்களோ விட்டுவிட்டார்கள். அதனுடைய மதிப்பு மட்டும் மாதம் ஒன்றுக்கு 400 கோடி ரூபாய், ஆண்டொன்றுக்கு 4800 கோடி ரூபாய் ஊழல் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பிரித்து கொண்டார்கள். ஆகவேதான் எனது திட்டத்தின்படி அரசு ஊழியர் அல்லாத அனைவருக்கும் என்று எனது திட்டத்தை அறிமுகப்படுத்தி 2500 ரூபாயை வழங்க முடிவு செய்திருக்கிறேன். இதன் மூலம் ஏழைகள் வறுமையின் பிடியிலிருந்து மீள்வார்கள். கொஞ்சம் வசதி மிக்கவர்கள் மேலும் வளருவதற்கு அது ஊக்கத்தொகையாக இருக்கும் என்று விஜய் பிரதமரிடம் சொல்ல, மேலும் பிரதமரிடம் சொன்னார், 125 நாள் வேலை திட்டம்னு இப்போ அறிவிச்சிருக்கீங்க. 125 நாள் வேலை திட்டம், அதன் மூலம் ஆண்டுக்கு 43,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மை நிலை என்னன்னு பார்த்தா, அந்த பணம் முழுக்க ஊழலில் தான் முடிகிறது, அதிகாரிகளின் பைகளுக்கு தான் போகிறது.
ஒரு ஊராட்சி தலைவர் 20 லட்சம் துவங்கி 1 கோடி ரூபாய் வரை செலவிடுகிறார். என்ன காரணம்? இந்த 125 நாள் வேலை திட்டத்தையும் பிரதமர் வீடு கட்டுற திட்டத்தையும் நம்பிதான். இந்த 125 நாள் வேலை திட்டத்தினுடைய மேற்பார்வை பொறியாளர் என்கிற ஓவர்சியர் பாலிடெக்னிக் படித்தவன் இன்னைக்கு மதிப்புக்கு 500 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டான். அந்த துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பஞ்சாயத்து யூனியனுடைய ஆணையர் என்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ, ஒவ்வொரு பிடிஓவும் இன்னைக்கு 1000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டான். ஒரு 2 பிடிஓவை பிடிச்சா போதும், 3 சந்திராயன் விடலாம், 2000 கோடிக்கு கிடைக்கும். ஒரு சந்திராயனுடைய ரேட்டு 650 கோடி தான். 3 சந்திராயன் விடலாம் 2 பிடிஓ பிடிச்சா. அவ்வளவு மோசமான ஊழலுக்கு வழிவகுத்து விட்டது. அதனால் அந்த தொகையை மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி பிரித்து கொடுத்தா அது மக்களுடைய வறுமையை போக்கும், வளர்ச்சிக்கு உதவும் மோடி அவர்களே என விஜய் மோடிக்கு அறிவுரை சொல்ல, மேலும் சொல்கிறார் விஜய், 10 லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா முழுக்க 2 கோடி அரசு ஊழியர்கள், தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள். திருப்பதியில் ஒரு ஊராட்சி உதவியாளர் 167 கோடி சொத்து குமிச்சிருந்தார். பெங்களூரில் ஒரு தாசில்தார் 1000 கோடி ரூபாய் சொத்து குவிச்சு சிக்கினான். அவருக்கு வயசு 42. இன்னும் ஒரு 18 வருஷம் வேலை பார்த்துருந்தா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? பிரதமர் அவர்களே, தமிழ்நாட்டின் சாதி மீடியாவின் யோசனையை கேட்டு ஒரே ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அந்த ஒரே உத்தரவில் இந்தியா உலக பொருளாதார வல்லரசாக உருவெடுக்கும். 50 லட்சம் கோடியாக இருக்கிற வரி வருவாய் 200 லட்சம் கோடியாக இருக்கும் என்பதை விஜய் அவர்கள் பிரதமரிடம் சொல்லி தனது 10 நிமிட உரையை முடித்து கொண்டு திரும்பியிருக்கிறார். ஒரு சிறந்த உரையாடல் நடந்திருக்கிறது. நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை தடுக்க வலிமையான சட்டம் வேண்டும். அதுவும் விஜய் அவர்கள் சொன்னதைப் போல, சாதி மீடியா சொன்னதை எடுத்து விஜய் அவர்கள் சொன்னதைப் போல வலிமையான சட்டம் வேண்டும். சாதி மீடியா சொல்லுகிற அறிவுரையின்படி ஒரே ஒரு உத்தரவு போட்டால் போதும். அந்த ஒரே உத்தரவில் இந்தியா உலக பொருளாதார வல்லரசாக வளரும் என்பதையும் நினைவூட்டி நன்றி, வணக்கம் முடிக்கிறேன்.